எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பாடம் 2ல் இருக்கும். நம்ம பாடம் 1ல் என்னன்னு பார்த்தோம்னா, மனிதனுடைய உடம்பு ஒரு மாலிக்யூல்ஸால் ஆக்கப்பட்ட ஒரு கலவைன்னு பார்த்தோம். இதை ஒரு வைரஸ் கூட நம்மளை எப்படி பார்க்கும்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்ட ஒரு கலவை, அதாவது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸாக தான் நம்மளை பார்க்கும் அப்படின்னு பாடம் 1ல் பார்த்தோம். இப்போது நம்ம இந்த பாடத்தில் நம்ம மனித உடலை ஒரு கெமிக்கல் காம்போனண்ட்டாகவும் பார்க்க போகிறோம். கெமிக்கல்னா வேதியியல், ரசாயன கலவையாக பார்க்க போகிறோம். இந்த மனிதனோட உடலில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம் எங்கே இருக்க கெமிக்கல்ஸ் அப்படின்ட்டு. இப்போது இதை நீங்கள் எல்லாருமே ஒத்துப்பீங்க. என்னென்னா, நம்மளுடைய மனித உடலில் நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த தண்ணீரில் தான் இந்த கெமிக்கல்ஸும் கலந்துருக்கு. ஓகேங்களா? இந்த தண்ணீரில் நிறைய மூலக்கூறுகள் கூட இருக்குது, மாலிக்யூல்ஸ். வாட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இல்லைங்களா? இப்போது நம்ம அந்த தண்ணியில் எத்தனை பாக்டீரியாஸ் இருக்கும், கிருமிகள், இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு வைரஸ்க்கு, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு வைரஸ்க்கு நம்ம இப்போ பேச சொல்லி கொடுத்தோம்னா, அது பேச ஆரம்பிச்சதுன்னா அது என்ன சொல்லும்னா, நம்ம உடம்புல பார்த்த விஷயங்களை அதை எப்படி விவரிக்கணும்னா, எப்படி கடற்கரையில் இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்டோன்ஸ் ஒன்றோட ஒன்று உராஞ்சு அது ஒரு விதமான சத்தத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அது மாதிரி வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஒன்றோட ஒன்று கிராஷ் ஆகி அது ஒரு சத்தத்தை உருவாக்குனதா சொல்லும். அடுத்தது ரொம்ப சிறிய ஒரு உயிரினம் கூட காற்றின் மூலக்கூறுகள் அதுக்கு எதை நினைவுபடுத்தும் அப்படின்னு சொல்லுவோம்னா, இப்போ அந்த பீச்சில் இருக்கிற மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை பார்த்த மாதிரி அதுக்கு தோணலாம். ஸோ இதுதான் அந்த வைரஸோடைய ஒரு என்ன சொல்ல, அதோடைய அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்பு ஒரு கெமிக்கல் காம்போனண்ட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்த லெசன் 2ல் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. கடைக்கு போயிட்டு ஒரு ஃப்ளாஷ் லைட்டுக்கு ஒரு பேட்ரி வாங்குறீங்க. ஓகேங்களா? இப்போது அந்த ஃப்ளாஷ் லைட்டில் ஒரு கேசிங்கில் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அந்த கேசிங்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அந்த சென்டர் ஆஃப் த பேட்ரியில் கார்பன் எலக்ட்ரோட். ஓகே, கார்பன் எலக்ட்ரோட் சென்டர் ஆஃப் த பேட்ரியில் இருக்கும். இந்த கார்பன் எலக்ட்ரோடோட சைஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு பென்சில் இருக்கு இல்லைங்களா, நம்ம எழுதுவோம்ல பென்சில், அந்த சைஸில் தாங்க இருக்கும். அந்த கார்பன் எலக்ட்ரோட் சென்டரில் இருக்கும். இந்த கேசிங்க்கும் கார்பன் எலக்ட்ரோடுக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் டைட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த சென்டர் பார்ட் ரொம்ப வெட்டாக இருக்குங்க, வெளிப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதாவது அந்த எலக்ட்ரோடு இருக்குது இல்லைங்களா, கார்பன் எலக்ட்ரோடு இருக்கிற பகுதி ரொம்ப வெட்டாக இருக்கும். இதுவே அந்த கேசிங் பகுதியில் ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போது இதை ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸில் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது, இப்போ ஸ்விட்ச் போடுறோம், இந்த பேட்டரியை ஃப்ளாஷ் லைட்டில் போட்டு நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா? பேட்டரியோட ஸ்விட்ச், ஃப்ளாஷ் லைட்டோடைய ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். இந்த சர்டைன் கண்டிஷன்ஸில் இது என்ன பண்ணுவோம்னா, இந்த கார்பன் எலக்ட்ரோட், கெமிக்கல் அண்ட் த மெட்டல் மூணும் சர்டைன் கண்டிஷன்ஸில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்மளோட கேஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்ரி போட்டோம் இல்லைங்களா, இந்த பேட்ரி எந்த கேசிங்னால ஆயிருக்கும்னா ஜிங்க் கேசிங். ஸோ அந்த ஜிங்க் மெட்டலும் கெமிக்கல்ஸ் அந்த டைட்டாக உள்ளே இருக்கிறதும் கார்பன், இது மூணும் என்ன பண்ணுவோன்னா, ஃப்ளாஷ் லைட்டுக்குள்ளே நீங்கள் பேட்ரி போட்ட உடனே அது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி அந்த பேட்டரியில் இருந்ததா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸில் தான் அது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போது அடுத்ததான் ஒரு கப்பல் எக்ஸாம்பிளும் ஆத்தர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்மள பல பேர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது
கப்பல் சும்மா கடல்ல இருக்கிற ஒரு கப்பல் மின்சாரத்தை உருவாக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுங்க. இந்த புக்கு படிக்கும் போது தான் எனக்கு தெரியும் சும்மா நிற்கிற ஒரு கப்பலால் ஒரு மின்சாரத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ கப்பலில் வந்து 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ்ன்றாங்க. அதாவது ஒரு மெட்டல் ஒரு ஜிங்க், இது மாதிரி 2 விதமான 2 டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ், தட் இஸ் கால்ட் 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ்ன்றாங்க. இது அட்ஜசண்டாக பக்கத்தில் இருக்கும்போது அந்த கடல் தண்ணீர், இந்த 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் இது 3ம் தண்ணியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இதுக்கு நடுவில் எப்படி நம்ம அந்த ஃப்ளாஷ் லைட்டு பேட்டரியில் பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த சால்ட் வாட்டர் 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் இது ஒன்றோடு ஒன்று பக்கத்தில் இருக்கும்போது எலக்ட்ரோலிசிஸ் உருவாகுமா, அதாவது மின்சாரம் இதில் உருவாகுன்றாங்க. அப்படி உருவாகும் போது ஒரு என்ன ஆகும்னா, இதில் ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு மெட்டலை வந்து அது அரிச்சிருமா, எரோட் ஆகிடும் அப்படின்றாங்க. மெட்டல் வந்து எரோட் ஆகிடும்ன்றாங்க. அதாவது அரிமானத்தை தான் எரோடுன்னு சொல்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பலில் வந்து சாக்ரிஃபிஷியல் ஆனோட் அப்படின்ற ஒரு மெட்டலை பொருத்துவாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடுன்றது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது தான். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஆத்தர், எதெல்லாம் வந்து சாக்ரிஃபிஷியல் ஆனோடாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? பொதுவாக கப்பலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி வந்து அயனால் இருக்கும், மேல் பகுதி பார்த்தீங்கன்னா மேல் பகுதி வந்து இல்லை, அடிப்பகுதி காப்பராக இருக்கும்ன்றாங்க, மேல் பகுதி வந்து அயனால இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பலோட அடிப்பகுதியில் அந்த சால்ட் வாட்டர் இருக்கிற இடத்துல அந்த கப்பலோட ப்ரொப்பல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதுதான் அது சுழலும் போது தான் கப்பல் வந்து மூவ் ஆகும். அந்த ப்ரொப்பல்லர்ஸ் இருக்கிற இடத்துல இந்த சாக்ரிஃபிஷியல் ஹேனோட வச்சுருவாங்க. ஏன்னா நிறைய so many parts of the ship is made up of metals. ஸோ மேல் பகுதி ஒரு மெட்டலும் கீழ்ப்பகுதி ஒரு மெட்டலும் இருக்கும். இந்த 2 மெட்டலுக்கும் நடுவில் தண்ணி, இந்த சால்ட் வாட்டர் படுற இடத்துல இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட பொருத்திடுவாங்க. இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடு என்ன செய்யும்னா, மற்ற 2 மெட்டல்ஸ்க்கு இந்த அரிமானத்தை ஏற்படுத்தாமல் அந்த அரிமானத்தை அந்த கரோடிங்க இது வாங்கிக்கும். ஸோ இது வாங்கி இது அரிச்சு இது ஸ்பாயில் ஆகிடுமா. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி இது பண்ணுவாங்க ஷிப்பில். அப்போ எப்போல்லாம் இது அரிமானம் ஏற்பட்டு அந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோடு வந்து ஸ்பாயில் ஆகுதோ அப்போ அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு சாக்ரிஃபிஷியல் ஆனோடு வைப்பாங்களாம். இது எதுக்கு இதெல்லாம் ஆத்தரிங்க நம்மளுக்கு சொல்கிறாருன்னா, எலக்ட்ரிசிட்டி எப்படிலாம் உருவாகுது, அதாவது ஒரு ஃப்ளாஷ் லைட்டில் எப்படி எலக்ட்ரிசிட்டி உருவாகுது, ப்ளஸ் ஒரு சும்மா கடலில் நின்றுட்டு இருக்கிற கப்பலில் எப்படி 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் வித் சால்ட் வாட்டர் எப்படி எலக்ட்ரிசிட்டி உருவாகுது அப்படின்றத நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த 2 எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காரு. மூளை வந்து ஒரு மின்சாரத்தை உருவாக்குறதா ஆத்தர் சொல்கிறாருங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து நிறைய ஜிங்க் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறைய இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம உடம்புல வந்து 60% தண்ணீரால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணீரில் மெக்னீஷியம், பொட்டாசியம் போன்ற உலோகங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம உடம்புல தண்ணீருக்கு வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு அடுத்தபடியாக அதிகமாக இருக்கிறது கார்பன் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கார்பன், அந்த கெமிக்கல்ஸ் ப்ளஸ் இந்த வாட்டர், இது 3ம் சேர்ந்து ஒரு சர்டன் கண்டிஷன்ஸில் அது ஒரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குது, அது மூளையில் அது வந்து உருவாக்குது அப்படின்றாரு. இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் கண்டுபிடிச்சு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி மெஷர் பண்ணி நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாக சொல்கிறாருங்க.
இப்போ ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டவருடைய தலையில் சில கருவிகளை பொறுத்து சில மெஷின்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவருடைய பிரெயின் வேவ்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா சில எலக்ட்ரோட்ஸை அவருடைய தலையில் பொருத்தி அதோட ஒரு பெண்ணையும் ஒரு பேப்பரையும் கூட அந்த கருவியோட ஃபிக்ஸ் பண்ணிடுறதா சொல்கிறாரு. இப்போது அந்த மனநோயாளி ஏதோ ஒரு சிந்தனை செய்யும் போதோ எதையோ ஒன்று நினைக்கும் போதோ அப்போது அந்த பெண் அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு 4 கிறுக்கலான கோடுகளை போடும் அப்படின்றாரு. இதை பார்க்குற மருத்துவர் அவருக்கு எந்த வகையான மனநோய் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத அந்த கோடுகளை வச்சு அவரால் கண்டுபிடிக்க முடியுங்களாம். ஓகேங்களா? நம்ம ஆத்மான்றது ஓவர் செல்ஃப். நம்ம ஆத்மா நம்மளுக்கு சொல்லணும், கடத்தணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை நம்ம மூலமாக தான் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மூளையை ஒரு ரிசீவிங் ஸ்டேஷனாக தான் ஆத்மா உபயோகப்படுத்துது. அதாவது இப்போது அதாவது ஆத்மான்றது இங்கே இல்லை, மேலுலகத்தில் இருக்கும். உடல் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்போது இந்த உடல் மூலயமா நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவங்கள், பாடங்களை இந்த மூளைக்கு அனுப்பி ஆத்மாவுக்கு அனுப்பும். ஸோ இட் இஸ் லைக் ஆத்மா சொல்ல நினைக்கிறதும் மூளைக்கு அனுப்பும், நம்மளுக்கு இந்த உடலில் ஏற்படுற அனுபவங்களையும் மூளைக்கு அனுப்பிச்சு அது மூலமா நம்ம ஆத்மாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ இது மாதிரியான ஒரு என்ன சொல்கிற ஒரு கனெக்ஷனு நம்ம ஆத்மாவுக்கும் நம்ம உடலுக்கும் எப்பயுமே இருக்கும். ஆனால் இது ஒரு ரிசீவிங் ஸ்டேஷன் தான் சொன்னேன். ஆனால் எது வழியாக இந்த இன்ஃபர்மேஷன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கார்ட். இந்த சில்வர் கார்ட் அப்படின்ற வார்த்தை எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியலைங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் இந்த சில்வர் கார்டை பற்றி ஒரு சில புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். எஸ்பெஷலி ஆஸ்ட்ரல் ட்ராவல் பற்றி படிக்கும்போது இதை நான் படிச்சிருக்கேன். ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய உடல், நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய உடலை விட்டு வெளியில் வரும்போது ஒரு சில்வர் கார்ட் மட்டும் நம்ம உடலையும் நம்ம ஆத்மாவையும் இணைக்குமாங்க. அதுதான் நம்ம நினச்ச சமயத்துக்கு நம்ம திருப்பியும் ஆத்மா திருப்பியும் உடம்புக்கே போயிடுமா. ஸோ இது எப்படி இருக்குன்னா இட் இஸ் அ மாஸ் ஆஃப் ஹை வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பயங்கர அதிர்வு, நிறைய ஷைனியாக இருக்குமா, பட் அதிர்வாக இருக்குமா. இது ரொம்ப எலாபரேட் பண்ணுறாங்க. இது என்னால் தமிழில் அந்தளவுக்கு எலாபரேட் பண்ண முடியல. பட் ஒன்று மட்டும் புரிஞ்சுதுங்க, இட்ஸ் வெரி ப்ரிஷியஸ். இது வார்த்தைகளால் பெருசாக விவரிக்க முடியாது, அது அனுபவபூர்ணமாக தான் தெரிஞ்சுக்க முடியுன்றது எனக்கு ரொம்ப கிளியராக எனக்கு புரியுது. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எப்படி ஒரு பொம்மைக்கார ஒரு குழந்தை ஒரு ரிமோட் மூலயமா கட்டுப்படுத்துதோ அது மாதிரி நம்ம ஆத்மா, மேலுலகத்தில் இருக்கிற நம்மளோட ஆத்மா நம்மளுடைய உடலை இந்த சில்வர் கார்ட் மூலயமா தான் கட்டுப்படுத்துது. ஐ மீன் அதுதான் நம்மளை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு ஏற்படுற இந்த அனுபவங்கள், பாடங்கள் இதெல்லாம் நம்மளுடைய ஆத்மாவுக்கு இந்த சில்வர் கார்ட் மூலயமா நம்ம விஷயங்களை இங்கேருந்து அனுப்பிவிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. ஒரு அம்மாவையும் ஒரு குழந்தையையும் எப்படி அதாவது பிறக்காத ஒரு குழந்தை, கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தைய இந்த அம்லிகால் கார்ட் கனெக்ட் பண்ணி இருக்கோ, அதே மாதிரி இந்த சில்வர் கார்ட் இந்த பாடியையும் மேலுலகத்தில் இருக்கிற அந்த ஆத்மாவையும் ஓவர் செல்ஃபையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சில்வர் கார்டுக்கும் அம்லிக்கல் கார்டுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி இதுதான். ஆனால் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அம்லிக்கல் கார்டு ஒரு கயிறு மாதிரி, அதை கட் பண்ணிடலாம். பட் சில்வர் கார்டு ரொம்ப அதிகமான அதிர்வுடைய, பல விதத்தில் அதை ரொட்டேட் பண்ணி பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்டு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதை ஒரு சாதாரண மனிதனால் பார்க்க முடியாது, ஆனால் விலங்குகளால் இது பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. விலங்குகளுக்கு ஏன்னா அவங்களால ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் சில விஷயங்களை பார்க்க முடியும், கேட்கவும் முடியும் அப்படின்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆத்தர் என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா, இந்த சைலண்ட் டாக் விசில் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா அது எப்படின்னா, அந்த விசிலை நீங்கள் ப்ளோ பண்ணிங்கன்னா நம்மளோட ஹியூமன்
காதுக்கு அது கேட்காதுங்க. ஆனால் அந்த நாய்களால் அது கேட்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் கேட்கக்கூடிய ஹியரிங் எபிலிட்டி நம்மளுக்கு இல்லை, பட் டாக்ஸ்க்கு இருக்குங்க. அதே மாதிரி தான் சில எப்படி நம்மளை சுற்றி இருக்கிற ஆரா நம்ம கண்களுக்கு தெரியாது, ஆனால் அனிமல்ஸ்க்கு ரொம்ப கிளியராக தெரியுங்க நம்மளை சுற்றி இருக்கிற ஆரா. நம்மளுடைய என்ன சில விதமான சத்தங்கள் எதெல்லாம் நம்மளுக்கு கேட்காதோ அவங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குங்க. ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கூட ட்ரெயின் பண்ணால் நம்மளாலையும் ஒரு மனிதனை சுற்றி இருக்கிற ஆராவை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கான பாடத்தையும் விளக்கத்தையும் அவர் பின்னாடி வர லெசன்ஸில் அவர் கொடுத்துருக்காருங்க. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்களுக்கு அது இல்லை, ஆனால் ட்ரெயின் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களாலையும் ஆரோவை பார்க்க முடியும். எப்படி ஒரு ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு பர்சன் ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணி அவர் மசில்ஸ் மாஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப ஃபிட் ஆகிடுவாரோ, அதே மாதிரி இப்போ நம்மளால் ஆரோ பார்க்க முடியல, பட் நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளால் அந்த ஆரோவை பார்க்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல். எப்படி இப்போது சயின்டிஸ்ட் இருக்கிறாரு இல்லைங்களா, சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் த எர்த்தை கண்டுபிடிக்க ஒரு ரேடியோ வேவை பூமியிலிருந்து மேலே அனுப்புவாங்க. அது பவுன்ஸ் ஆஃப் ஆகி பூமிக்கு திருப்பியும் வரும். இதை வச்சு அவங்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்பாங்க. இந்த சேம் வேங்க நம்மளோட ஓவர் செல்ஃப் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சா இந்த சில்வர் கார்ட் வழியாக அது இதே மெத்தடில் அது நம்மளோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறார். இது ரொம்ப சிமிலர், இதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாருங்க. நம்ம ஓவர் செல்ஃபுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாமே தெரியுங்க. அதுக்கு தெரியாமலாம் ஒரு விஷயமும் இருக்காது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நல்ல வழியில் போகிறோம், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மேலே மேலே போகிறோம் அப்படின்னா அதுவும் அதுக்கு தெரியுங்க. இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால என்ன ஆகும்னா, ஏர்த்தில் நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதாவது அப்போ தான் நம்மளோட ஆரா இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாமே நடக்குங்க. இப்படி அந்த வைப்ரேஷன் ஆன் த எர்த் இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா, we are connecting to the over self there. ஸோ ஓவர் செல்ஃபு என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு சில பாடங்களை இங்கே கற்றுக்க வைக்கிறதுக்காக அதோடைய ஒரு பகுதியை இங்கே அனுப்பி நம்மளுக்கு சில பாடங்களை அது புகட்டோங்க. இப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல வழியில் போகும்போது நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதை விட்டுட்டு நம்ம எப்போ ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சு அவங்கள ரொம்ப கெட்ட விஷயங்களை செஞ்சோம்னா நம்மளுடைய என்ன சொல்ல அந்த வைப்ரேஷன்ஸ் குறைஞ்சிரும். நம்ம செய்கிற ஒவ்வொரு குட் டீடுக்கும் இட்ஸ் லைக் மணியை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி தாங்க. நம்ம பண்ணுற ஒவ்வொரு குட் டீடும் இட் இஸ் கீப் ஆன் இன்க்ரீஸிங் இன் அவர் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. நம்ம செய்கிற ஒவ்வொரு கெட்ட விஷயங்களும் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டெப்பு நம்ம பின்னாடி இறங்கிக்கிட்டே போகும். ஸோ இது எல்லாமே ஓவர் செல்ஃபில் ரெக்கார்டடாக இருக்குங்க. அதனால தான் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, புத்திஸ்டில் ஒரு வாசகம் ரொம்ப நல்ல வாசகம், அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன வாசகம்னு நான் முதல்ல இங்கிலீஷில் படிச்சுடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தமிழில் அது விளக்கம் சொல்கிறேன். ரிட்டன் குட் டீட் ஃபார் ஈவில். சாரிங்க, நான் தப்பாக படிச்சுட்டேன், திருப்பியும் படிக்கிறேன். ரிட்டன் குட் ஃபார் ஈவில் அண்ட் டு ஃபியர் நோ மேன் and to fear no man's deed, for in returning good for evil and giving good at all times we progress upwards and never downwards. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தருங்க நம்மளுக்கு என்ன கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. யாரை பார்த்தும் பயப்படாதீங்க, யாரை செஞ்ச டீடை நினச்சும் பயப்படாதீங்க. அவங்க என்ன செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் எப்போதுமே நல்லது செய்யுங்க. அப்படி நல்லது செய்கிறதுனால நம்மளுக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கே நம்ம நல்லது செய்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம், நம்ம எப்பயுமே மேலே தான் போவோம் அப்படின்ட்டு இங்கே ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாருங்க.
சில டைமில் நம்ம வந்து சில ரொம்ப ஒரு மோரல் இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு ஆளை பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெரியுங்க. ஏன்னா இது எதனால் நம்மளுக்கு தெரியும்னா, நம்மளையும் அறியாமல் நம்ம வந்து நம்மளுடைய ஓவர் செல்ஃபோட ஒரு காண்டாக்டில் இருந்திருப்போம், அதனால் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே அவரை வந்து பிளாக் மூடில் இருக்கார், ப்ளூ மூடில் இருக்காருன்னு எதை வச்சு சொல்கிறோம்? நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஃபீல் பண்ணுறத நம்ம ஓவர் செல்ஃப் காமிச்சு, ஓவர் செல்ஃப் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சில்வர் கார்ட் மூலயமா நம்மளுக்கு தெரியப்படுத்துது. ஸோ நம்மளுக்கே தெரியாமல் அவர் என்ன மாதிரியான ஆரால இருக்கிறாருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு, அந்த கலரை கூட அவரோட மூடு ஏற்ற மாதிரி பிளாக் மூடில் இருக்காரு, ப்ளூ மூடில் இருக்காரு அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிறோங்க. நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு நம்மளால் அந்த ஓவர் செல்ஃபோட காண்டாக்ட் பண்ண முடியுன்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியலைங்க. இது வந்து ஆனால் வந்து நம்மளால் முடியும், நம்ம மேலே இருக்கிற ஓவர் செல்ஃபால் நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியும். ஆனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். இதை வந்து ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்கிறாரு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற ஒருத்தரோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் முதல்ல நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணணும்னா அவரோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியணும். அடுத்தது முதல்ல அங்கே லைன் இருக்கான்னு தெரியணும். அடுத்தது ஃபோன் நம்பர் இருக்கான்னு தெரியணும். அப்புறமா அங்கே என்ன டைமிங், உங்களோட டைமிங் என்னன்னு தெரியணும். ப்ளஸ் நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிற பாஷை அவருக்கு புரியுமான்னு நம்மளுக்கு தெரியணும். இல்லை இப்போது அவரால் நீங்கள் பேசுகிற பாஷை அவருக்கு புரியாதுன்னா அவர் பேசுகிற பாஷை உங்களுக்கு புரியுமா? இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கான்ஷியஸாக ஓவர் செல்ஃபோடு கனெக்ட் பண்ணுறதுக்கெலாம் நிறைய ட்ரைனிங் வேணும். இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கலாம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கூட ட்ரைனிங் எடுத்திருப்பாங்களாம். சில பேர் லைஃப் டைமை வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஓவர் செல்ஃபோட கான்ஷியஸாக கனெக்ட் பண்ணணுன்ற தாட்டை விட நம்ம எவால்வ் ஆகணும், இப்போ இருக்கிற நிலைமையை விட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல கொண்டு வர சொல்கிறாரு. ஏன்னா சில பேர் இதை படித்த உடனே நான் வந்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் இதெல்லாம் அந்த பேப்பர்ஸில் ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் படிச்சுட்டு ஆமாம் இப்போ நான் ஓவர் செல்ஃபோட கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இதுக்கு வந்து நிறைய அனுபவம், ட்ரைனிங் வேணும். ஆனால் நிச்சயமாக நம்மளால் முடியும் அப்படின்றாரு. அண்ட் இவர் வந்து நிறைய பெண்களால் இந்த மாதிரி ஆரா பார்க்க முடியுது அப்படின்றத, அவங்களால ஈஸியாக இதை அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்றதையும் அவர் நோட் பண்ணியிருக்காருங்க. இதோட லெசன் 2 ஃபினிஷ் ஆகுது. ரொம்ப நன்றி.